என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அறத்தமிழன் பேரியக்கத்தினுடைய துவக்கப்பள்ளியானது மிக விரைவில் திருச்சி மாவட்டத்திலே தொடங்கப்படவிருக்கின்றது. அதற்கான முதற்கட்ட பணிகள் நம் பேரியக்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சமுதாயத்தின் மாற்றம் என்பது ஒரு இளைய தலைமுறையினரை சரியான பாதையில் வழிநடத்துவதன் மூலமாக தான் தொடங்குகின்றது. ஒரு சமுதாயத்தினுடைய வேரிலிருந்து அந்த மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அறத்தமிழன் பள்ளிகளை அனைத்து பகுதிகளிலும் நிறுவ வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தின் முதல் கட்டமாக நமது பள்ளியினை திருச்சி மாவட்டத்திலே மிக விரைவில் தொடங்கவிருக்கின்றோம். இந்த பள்ளி ஒரு முழுமையான தமிழ் பள்ளியாக செயல்படும். தமிழிலேயே அனைத்து பாடங்களும் கற்பிக்கப்படும். அதே நேரத்திலே ஆங்கிலமும் இந்தியும் சிறப்பு பயிற்சியின் மூலமாக மாணவர்கள் சரளமாக பேசும் வண்ணம் பயிற்சி அளிக்கப்படும். நம்முடைய பண்பாடு, நம்முடைய அறம், நம்முடைய தமிழர் வாழ்வியல், நம்முடைய மேன்மையான சிந்தனைகள் அத்தனையும் நமது பிள்ளைகளுக்கு இந்த பள்ளியின் வாயிலாக சிறப்பு பயிற்சிகளின் மூலமாக வழங்கப்படும். தற்காப்பு கலைகள், மூலிகை மருத்துவம், இயற்கை விவசாயம் சார்ந்த சிந்தனைகள் நமது பிள்ளைகளுக்கு முறையான சிறப்பு பயிற்சிகளின் மூலமாக அளிக்கப்பட்டு ஒரு அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்குவதன் ஆணிவேராக இந்த பள்ளிகள் செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எப்படியெல்லாம் ஒரு பள்ளி இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அப்படியெல்லாம் நமது பள்ளி செயல்படவிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால்தான் வழிதவறி போய்கொண்டிருக்கின்றார்கள். போதை என்றும் மதுவென்றும் இன்னும் பற்பல காரணங்களினாலெல்லாம் திசைதிருப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையை நாம் அடிப்படையில் இருந்துதான் மாற்ற வேண்டும். அந்த அடிப்படை மாற்றத்தை நமது கல்வியின் மூலமாக, அவர்களுக்கு பயிற்றுவித்தலின் மூலமாக நாம் ஏற்படுத்தவிருக்கின்றோம். அதுதான் அறத்தமிழன் துவக்கப்பள்ளி. துவக்கப்பள்ளிகளாக தொடங்கப்படுகின்ற நமது பள்ளிகள் படிப்படியாக மேல்நிலை பள்ளிகளாக உயர்த்தப்படும். நம்முடைய மாணவர்களுக்கு அறிவார்ந்த அறம் சார்ந்த சிந்தனையோடு ஒரு பயிற்றுவித்தல் முறையை, ஒரு கற்பித்தல் முறையை, ஒரு கல்வி முறையை நாம் வழங்கவிருக்கின்றோம். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பிற மொழி கலப்பில்லாமல் தூய தமிழிலே பேசினால் எப்படி இருக்கும்? தமிழ் பிள்ளைகள் அப்படி ஒரு நிலையை எட்டிவிட்டால் அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த மொழியும் நமக்கு எதிரி கிடையாது. நம்முடைய முகப்பிலேயே அறத்தமிழன் முதல் குரலிலேயே நாம் கூறியிருப்போம், வள்ளுவம் எங்களின் வாழ்மொழியாகும், பன்மொழி எங்கள் படிப்பினையாகும் என்று. அந்த விதத்திலே தமிழர்கள் பன்மொழி பேசக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். அதற்கான ஒரு தொடக்கம்தான் அறத்தமிழன் பள்ளிகள்.